Alhamdulillahi Rabbil Alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas u'budu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan kaseeran wan nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illah wa rasulahu faqad faza fawzan alima. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் சுட்டி காண்பித்ததை உங்களுக்கும் எனக்கும் நான் போதித்த வண்ணமாக இந்த ஜும்மா குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, சத்திய மார்க்கத்தின் சகோதர சகோதரிகளே, எங்கிருந்தாலும் என் நிலையில் இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுங்கள். அவனாலும் அவனது தூதராலும் ஏவப்பட்டுள்ள காரியங்களை தவறாமல் செய்து வாருங்கள். அவனாலும் அவனது தூதராலும் தடுக்கப்பட்டுள்ள காரியங்களிலிருந்து விலகி நில்லுங்கள். அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஒருவராக ஆவீர்கள். அப்படிப்பட்ட நன்மக்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் மறுமையில் எழுப்ப வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மாவிலே இந்த மார்க்கத்திலே சமகாலத்திலே ஏற்பட்டிருக்கிற ஒரு குறைபாட்டை, ஒரு குருட்டு பக்தியை பற்றி சில அடிப்படை விஷயங்களை நாம் அறிந்து கொண்டால், நாம் வாழ்ந்து மரணிக்கின்ற காலம் வரைக்கும் யார் மீதும் அந்த குருட்டு பக்தியை வைக்காமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியிலே நாம் நடைபோட்டு மரணிக்க முடியும் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பிலே சில விடயங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய வரலாற்றிலே தொண்டு தொட்டு நாம் பார்த்து வந்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இஸ்லாத்திற்கு எதிரான சில கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் நிறைய வந்து போயிருக்கின்றன. குறிப்பாக இந்த பகுதியிலே அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கவாரிஜிகள், ஜஹமியாக்கள், அஷரியாக்கள், முஹத்தசிலாக்கள், இப்படி நிறைய வரலாற்றிலே இஸ்லாத்துக்கு புறம்பான வெளியிலே சென்ற நிறைய கொள்கைகளை பற்றி குறிப்பாக இந்த நாகை மாவட்டத்திலே நிறைய நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது ஏற்படுவதற்கான காரணத்தை தான் இந்த ஜும்மாவிலே இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒவ்வொரு கொள்கையும் தோன்றுவதற்கு அடிப்படையான சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணம் என்னவென்று பார்த்தால், யாரும் இந்த மார்க்கத்தை திட்டமிட்டு இதை ரெண்டாக்க வேண்டும், துண்டாட வேண்டும் என்று நினைத்து ஏற்படுத்துவது அல்ல. நான் இஸ்லாத்தை மக்கள் விளங்குகின்ற வழியிலே நான் சொல்ல போகிறேன், அதை புனர்நிர்மாணம் செய்ய போகிறேன். மக்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள், அல்லது இறை நிராகரிப்பாளர்களாக, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாகவும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விளங்கும் விதத்திலே நான் சொல்ல போகிறேன் என்று தடம் புரண்டவர்கள் தான் நிறைய
வரலாற்றிலே அந்த மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் தடம் புரண்டாலும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அவர்களுடைய அந்த கொள்கையை சுமந்து வரக்கூடியவர்கள் ஏன் அதை பற்றி பிடித்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், அடிப்படையான காரணம் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற ஒரு குருட்டு பக்தி தான். உதாரணத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் கண்ணியமிக்க அந்த 4 இமாம்களை பற்றி நிறைய நாம் செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமானவர், ஹதீஸ்களை வல்லுநர் முஹத்திஸின் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள். இவரை பின்தொடர்ந்து ஒரு மதஹப் தோன்றியது. காரணம் என்ன? இஸ்லாத்தை துண்டாட வேண்டும் என்றா, அல்லது அதை தவறான பாதை உருவாக்கி அழிக்க வேண்டும் என்றா? இல்லை. அவர்கள் மீது இருந்த அந்த பாசமும் அன்பும் அவருக்கு பிறகு ஒரு மதஹபை உருவாக்கியது. ஒரு சின்ன வரலாற்றை சொல்லிவிட்டு நான் தலைப்புக்குள் வந்து விடுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவருடைய காலத்திலே அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த மாமுன் ரஷீத் என்று நான் நினைக்கின்றேன். ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அரசு ஒரு கொள்கையை அறிவிக்கிறது, இஸ்லாமிய ஆட்சி. ஆனால் ஒரு தவறான கொள்கையை அவர்கள் பின்பற்றி பெரும்பான்மையாக இருந்தார்கள். அஹ்லுல் சுன்னா அல்லது சலப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே அரசு ஒரு செய்தியை அறிவிக்கிறது. யாரெல்லாம் இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது என்று நம்புகிறார்களோ அவர்கள் இந்த நாட்டிலே உயிரோடு வாழ்வதற்கு தகுதியானவர்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த கொள்கையை ஏற்று நடக்கக்கூடியவர்களுக்கு அரசவையிலே, அரசு அலுவலகங்களிலே வேலை வாய்ப்பு உண்டு என்றெல்லாம் அந்த அரசு என்ன செய்தது? அந்த கலீஃபா மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார், அது சட்டமாக்குகிறார். அரசாங்கத்தினுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆன் படைக்கப்பட்டது. இதற்கு நேர் எதிர்கொள்கை உடையவர்களாக புயலாக கிளம்பியவர்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள். அவர்கள் தன்னந்தனி நபராக அவர்களோடு இருந்த 1-2 நபர்கள் சேர்ந்து நாட்டினுடைய அரசை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்கள் வாளேந்தியோ இல்ல வேறு விதமாகவோ எதுவும் செய்யவில்லை. பிரச்சாரத்தை கடுமையாக ஆக்குகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு பொருள்களும் அழியக்கூடியது, அல்லாஹ் அழித்து விடுவான். அது மனிதனாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், வீடு வாசல்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அழித்து விடுவான். ஏனால் படைக்கப்பட்டது அனைத்தும் அழியக்கூடியது. எது அழியாதது? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை அழியாதது என்ற இந்த பிரச்சாரத்தை அவர் துவங்குகிறார். பெரும் 90% மக்கள் இந்த கருத்திலே இருக்கும்போது இவர்கள் என்ன செய்ய இந்த பிரச்சாரத்தை அந்த நாட்டிலே மேற்கொள்ளும் பொழுது சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அகமது என்று சொல்லக்கூடிய அந்த அரசவையினுடைய மூதறிஞர், அவர் இஸ்லாமிய அறிஞராக அவரை வைத்திருந்தார்கள். அவர் அவர் தலைமையிலே குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது அல்லாஹ்வுடைய வார்த்தையா என்று சொல் என்று, படைக்கப்பட்டது என்று சொல் என்று 2 தோள்களிலும் அவர்களை அடிப்பார்கள். இதனால் நாளடைவிலே சில மாதங்களிலே தினமும் அடி வாங்கிய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் 2 கையும் செயலிழந்து போய்விட்டது. 2 கையும் அவர்களுக்கு இயங்காது. அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் தக்பீர் சொல்லி நெஞ்சில் அவர்கள் கை கட்ட இயலாது. அதுவரையில் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த வகையில் தான் என்ன செய்தார்கள்? தொழுகை நடத்தினார்கள். சிறையிலே அவர்களுக்கு சித்திரவதை ஏற்பட்ட பிறகு, 2 கையும் செயலிழந்த பிறகு, அவர்களால் கையை நெஞ்சில் வைத்து அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை? தொழுகையை அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. அது ஒரு பெரிய வரலாறு. ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கும் இந்த பின்துண்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் நாடினால்
அதை நான் சொல்லுகிறேன். இந்த தலைப்புக்கு தேவையானது என்னவென்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே அவர்கள் சிறைச்சாலையிலே தொழுகை நடத்தும் போது 2 கையும் தொங்க விட்டு கொண்டே தொழுகையை அவர்கள் என்ன செய்தார்கள்? நிறைவேற்றினார்கள். 3வது கலீஃபா வந்து இவரை என்ன செய்கிறார்? விடுதலை செய்கிறார். சில வாக்குவாதங்கள் நடக்கிறது, இவர்களுடைய வாதங்களை வைக்கிறார்கள். அவர் பேசுகிறார், அகமதும் பேசுகிறார், ஷேக் அகமது பின் அம்பல் அவர்களும் பேசுகிறார்கள். 2 பேருக்கும் உள்ள வாதத்தை மன்னர் பார்க்கிறார். அங்கே என்ன செய்கிறார்? இமாம் அகமது பின் ஹம்பலினுடைய வார்த்தை சரியானது, அதுதான் இஸ்லாமிய அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு விடுதலை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த வாதத்தினுடைய ஒரே ஒரு துண்டை நான் சொன்னால் சமகாலத்திற்கு இது சரியான ஒரு விடையாக இருக்கும் என நான் நம்புகிறேன். 3வது கலீஃபாவுடைய ஆட்சியிலே விசாரணைக்கு அழைத்து வரப்படுகிறார். கலீஃபா அவர்கள் வருகிறார்கள், இருக்கிறார்கள். சிறையில் இருந்து அகமது பின் அம்பல் அவர்களை அழைத்து வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அமீருல் மூமினீன் என்று சொல்லுகிறார். அவர்கள் சலாம் சொல்லவில்லை. உடனே இமாம் அகமது பின் அம்பல் அவர்கள் சொல்லுகிறார்கள், அமீருல் மூமினீனே, மூமின்களுடைய தலைவரே, அல்லாஹ் குர்ஆனிலே உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அதையோ அதைவிட அழகானதையோ நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா என்ற வார்த்தையை கேட்டவுடனே பட்டும் படாமல் கலீஃபா அவர்கள் என்ன சொல்லுகிறார்? வா அலைக்கும் சலாம் என்று சொல்லுகிறார். அந்த நீண்ட உரையாடலே ஒரே ஒரு துண்டை சொல்லுகிறேன். அந்த அரசவையினுடைய அறிஞரை அழைத்து இறுதியாக இவரை விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார். ரொம்ப காலம் ஆயிடுச்சு, இவர் கொள்கையிலிருந்து மாறுற மாதிரி தெரியல, விசாரணை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது இதுதான் கடைசி விசாரணை, ஒன்னும் தண்டனை இல்லைன்னா நீ விடுதலை ஆகலாம் என்று சொல்லும் போது அந்த அறிஞர் வந்து கேட்கிறார், இத்தனை ஆண்டு காலம் கேட்ட கேள்வியே உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லாஹ்வுடைய வார்த்தையா என்று கேட்கிறார். அப்போது பதில் ஏதும் உடனே சொல்லாமல் கலீஃபாவை பார்த்து இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்கள் சொல்லுகிறார்கள், அமீருல் மூமினீனே, இத்தனை ஆண்டு காலம் என்னை இவர் விசாரணைப்படுத்தினார், என்னை சித்திரவதை செய்தார். இன்று இறுதி கட்டமாக ஒரு விசாரணை என்பதனால் நான் சற்று இவரோடு உரையாடுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, கடைசி நேரம் தானே, நீங்க இவரோடு பேசிக்கிங்க அப்படின்னு கலீஃபா அவர்கள் அனுமதி தருகிறார்கள். இந்த நேரத்திலே அவர் கேட்கிறார், அவரை அந்த அரசவையினுடைய அறிஞரை கூப்பிட்டு, குர்ஆன் படைக்கப்பட்டது என்று எங்கேயாவது குர்ஆனில் இருக்கிறதா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். இல்லை என்று சொல்லுகிறார். குர்ஆன் படைக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது சொல்லி இருக்கிறார்களா? இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்று அவர் பதில் சொல்லுகிறார். சரி, அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை, அவர்களுக்கு பிறகு வந்த கலீஃபாக்களான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்னார்களா? இல்லை என்று அவர் பதில் சொல்லுகிறார். அவருக்கு பிறகு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களா? இல்லை என்று சொல்லுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களா? இல்லை என்று சொல்லுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களா? இல்லை என்று சொல்லுகிறார். அப்போது இவர் கேட்கிறார், 2 கேள்விகள் உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். இவர்கள் எல்லாம் சொல்லவில்லை என்று குர்ஆனில் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை, கலீஃபாக்கள் 4வரும் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு இவர் கேட்கிறார், அவர்கள் தெரிந்தே சொல்லாமல் விட்டார்களா அல்லது தெரியாமல் சொல்ல விட்டார்களா, சொல்லாமல் விட்டார்களா என்று கேட்கிறார். 2 கேள்விதான். இதைத்தான் கலீஃபா உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சஹாபா பெருமக்கள் தெரிந்தே இந்த நீங்கள் சொல்கின்ற இந்த வாதத்தை சொல்லாமல் விட்டு விட்டார்களா அல்லது தெரிந்து கொண்டே மறைத்தார்களா என்று கேட்டார். அவர்கள் தெரிந்தே சொல்லவில்லை என்று நான் சொல்லவில்லை என்று அவர் சொன்னார். அவர்கள் பொய் சொல்கிறார்கள், மறைத்தார்கள் என்றும் நான் சொல்லவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்போது இவர் எதிர்கேள்வி கேட்கிறார், அவர்கள் தெரிந்தே சொல்லாமல் இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்,
அவர்கள் தெரிந்தே சொல்லாமல் இருந்த விஷயத்தை மடையனே நீ ஏன் சொல்லுகிறாய் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை சஹாபாக்கள்கிட்ட அமானிதமா சொல்லுவாங்க, சாகிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள். அதற்கு தனி பட்டியலையே சில பேரை சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் தெரிந்தே சொல்லாமல் இருந்தால் அதை மடையனே நீ ஏன் சொல்லுகிறாய் என்று கேட்டார். அவர்கள் தெரியாமலே சொல்லாமல் இருந்திருந்தால், அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை என்றால், மடையனே அவர்களுக்கு தெரியாத விஷயம் உனக்கு எங்கேருந்து தெரிய வந்தது என்று கேட்டார்கள். இந்த அடிப்படை விளங்குகிறதா சகோதரர்களே? அதாவது மார்க்கம் என்று தெரிந்திருந்தால் அதை சஹாபாக்கள் சொல்லி இருப்பார்கள். நீ பார்க்கிறோமா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா எங்க இருக்கு? பக்ரா எத்தனாவது அத்தியாயம், நிசா எத்தனாவது அத்தியாயம் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களிலே பாதுகாத்தான், பாதுகாக்கின்றான். வஹியையும் பாதுகாக்கின்றான், சுன்னாவையும் ஹதீஸையும் பாதுகாக்கின்றான். இரண்டும் வஹிதான். திருக்குறானிலே நீங்கள் பார்க்கலாம், அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத் என்று அல்லாஹ் சொல்லுவான். அது வஹிதானே? அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அதுக்கு விளக்கமாக அகீமுஸ் ஸலாத் இருக்கும். ஸலாத் தொழுகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 50 வகையான தொழுகை இருக்கும். 5 நேர தொழுகை ஒரு விதமாக இருக்கும், லுஹா தொழுகை வேறு நேரம் இருக்கும், ஜனாசா தொழுகை அது வேற மாதிரி இருக்கும், பயண தொழுகை அது வேற மாதிரி இருக்கும், கஷ்ட நேரத்தில் தொழுகின்ற தொழுகை அது வேற மாதிரி இருக்கும். இப்படி எண்ணற்ற தொழுகைகளை யார் சொல்வது? அல்லாஹ்வின் தூதர் சொல்ல வேண்டும், சுன்னா, அது ஹதீஸ். அப்ப சலாத் தொழுகையா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், இன்னும் பிற கிளை சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எப்படி குர்ஆனை நம்புகிறோமோ அதே நேர் கேட்டகரியிலே சமமான கேட்டகரி தான் ஹதீஸ் என்பதும். இதைத்தான் அஹ்மது பின் ஹம்பல் அங்கே சொன்னார்கள். அட அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வின் தூதரும் சொல்லல, கலீஃபாக்கள் யாரும் சொல்லல, அவர்களுக்கு தெரியாததை நீ சொல்லுகிறாயா? அல்லது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது உனக்கு எப்படிடா தெரியும் என்று கேட்டார்கள். இதை பார்த்து கொண்ட கலீஃபா அவர்கள் அந்த மேசையின் மீது 2 கைகளையும் ஓங்கி அடித்து தன்னுடைய முகத்திலே அப்படியே என்ன செய்தார்கள்? 2 கையையும் முகத்திலே அடித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு நபரை இத்தனை ஆண்டு காலம் நான் சிறையில் அடைத்து விட்டோமே என்று இந்த ஆளை சிறையில் தண்டினார். அஹ்மது பின் ஹம்பல் அவர்களை அரசவை அறிஞராக ஆக்கினார். இது வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்கு 2 பணிகள் இன்று காத்து கொண்டிருக்கிறது. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை எடுத்து நாம் பிரச்சாரம் செய்தோம். அது என்னவென்று சொன்னால், ஷிர்க்குக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை வேகமாகவும் வீரியமாகவும் செய்தோம். அது அல்லாஹ்வுடைய பெயரால் ஒரு 5-10 ஆண்டுகளில் நல்ல விதமாகவே வளர்ந்து வந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டு காலம் மிக பின்தங்கிய நிலையிலே இந்த தௌஹீத் பிரச்சாரம் சென்று போய்விட்டது. காரணம் தௌஹீத்வாதிகள் தான். ஏனென்றால் இவர்களுடைய கொள்கை தடுமாற்றம் அவர்களை அந்த ஷிர்க் செய்வதை இன்னும் அதிகப்படுத்தி தான் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் கொள்கை தடுமாற்றம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையே மறுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய கொள்கை தடுமாற்றம் சென்று விட்டது. அதனால் 2 பணிகள் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன சொல்களும் என்னதான்? வஹீதான். அல்லாஹ்வுடைய வேதமும் வஹீதான். இது ஆதாரபூர்வமானதை ஒன்றை யார் நிராகரித்தாலும் அது வழிகேட்டினுடைய பாதை தான். அப்ப இந்த ஒரு பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஷிர்க்குக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. 2 பணிகள் சுமத்தப்பட்ட நிலையிலே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், தௌஹீத்வாதிகளுக்கு மத்தியிலேயே இருக்கின்ற இந்த பிளவு இருக்கிறதே, இது மோசமானது இதைவிட. ஏனென்று சொன்னால், இமாம் நவவி அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுங்களா? இஸ்லாத்தினுடைய எதிரி இருக்கின்றானே, அந்த எதிரி இவன் தான் எதிரி என்று நமக்கு அப்பட்டமாக தெரியும், பகிரங்கமாக தெரியும். இவன் இஸ்லாத்தினுடைய நேர் எதிரி, நமக்கு எதிராக வேலை செய்வான் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் இஸ்லாத்திற்கு உள்ளேயே இருந்து கொண்டு பிரிவினையை ஏற்படுத்துகிறானே, இவன் மோசமானவன் என்று சொன்னார்கள்.
போர் செய்வதற்கு தகுதியானவன் அவனை விட இவன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இவன் சரியாக இருக்கின்ற கூட்டமைப்பை பிளவுபடுத்திக் கொண்டே இவன் சென்று விடுவான். 10 பேர் இருக்கான 5 ஆகும், 2 ஆகும், 1 ஆகும். அதனால் அவர்கள் இமாம் நவவி அவர்கள் சொன்னார்கள், முதலில் தாக்குதலுக்கு தாக்குதல் நடத்தக்கூடியவன் அவன் அல்ல இவன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் பலம் குன்றிவிடும், பிரிவினை அதிகரித்துவிடும், கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துவிடும், கொள்கையிலே தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும். ஏண்டா இவன் பின்னாடி போயிட்டு என்று அனைவருக்கும் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டு சொந்த இபாதத்திலேயே அவன் கோட்டை விடுகின்ற சூழலை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் என்பதனால் இப்படி ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த திருமிதியிலே 280வது செய்தியாகவும் தாரிமியிலே 586வது செய்தியாகவும் வருகிறது. எனது ஹதீஸில் இருந்து ஒரு செய்தி கூறப்படும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ்வின் வேதம் இருக்கிறது, அதில் ஏதேனும் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதை நாம் அனுமதிக்கப்பட்டதாக கொள்வோம். வேதத்தில் குர்ஆனில் ஏதாவது ஹலால் என்று இருந்தால் நாங்கள் ஹலால் என்று கொள்வோம், குர்ஆனிலே ஹராம் என்று இருந்தால் அதை ஹராம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என தனது ஆசனத்தில் தனது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு சிலர் கூற முற்படுவார்கள். இவர்கள் எனது உம்மத்தை சார்ந்தவர்கள் தான். எப்படி சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்? இவர்கள் எனது உம்மத்தை சார்ந்தவர்கள் தான். இப்ப அல்லாஹ்வின் தூதர் இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்கப்பா, அட ஆதாரபூர்வமான செய்திப்பா. நெஞ்சில் கை கட்டுவது, விரல் அசைப்பது, 8 ரக்காயத்து, என்னென்ன கிளை சட்டங்கள் எல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் அறிவிச்சவங்க தான்ப்பா இந்த ஹதீஸையும் அறிவிக்கிறாங்க. இதை மறுத்தால் அத்தனை இபாதத்தையும் அடிச்சு அந்த ஹதீஸ் தள்ளிவிட்டு போய்விடுமே. இதைத்தானே அன்றை காதியானிகள் சொன்னார்கள், எங்களுக்கு இது எல்லாம் எங்களுக்கு புத்திக்கு முரண்படுகிறது என்று சொன்னார்கள். அதைத்தானே இன்று கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள். இது தவறான ஒரு பாதை. ஹதீஸை என்னால் விளங்க முடியவில்லை என்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய என் புத்திக்கு அது புலப்படவில்லை என்பதற்காக அதை நிராகரிக்க கூடாது என்ற விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? இவர்கள் மூன்றாவதாக ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டார்கள், சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி எண்ணற்ற அவர்களுக்கே உரிய அந்த பாணியிலே பொய்யை பிரச்சாரமாக செய்கிறார்கள். அதையே அவர்களுடைய சகாக்களும் செய்கிறார்கள். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் இது, மோசமான சூழல் இது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த கொள்கையை விட இந்த கொள்கை டேஞ்சரானது. ஏன் சொல்றேன் தெரியுங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஹவாரிஜிகள் குர்ஆனின் பிரகாரம் தான் அலியை நீ தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ஈட்டியிலே குர்ஆனை குத்தி கையில் வைத்துக் கொண்டு மிக பெரும் கூட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஆயிஷா அம்மாவுடைய அந்த சமாதானமாகி அவர்கள் காலையில் கிளம்புகின்ற நேரத்திலே 4 பேரை விட்டு அங்கேயும் 4 தலையை வெட்டினாங்க, இங்கேயும் அரசு படையான அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படையிலும் 4 தலைகளை வெட்டினார்கள். இவர்கள் நினைத்தார்கள் அலி அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரம்பு மீறி விட்டார், சமாதானம் பேசிவிட்டு சென்று என்ன செய்து விட்டார், போர் தொடுத்து விட்டார் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார், ஆயிஷா அம்மா இப்படி கவுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் இதை ஏற்படுத்தியவர்கள் ஹவாரிஜிகள். இவர்களுடைய சம்பவத்தை ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எந்த அளவுக்கு ஏன் என்றால், அந்த வெறி இருக்கு பாருங்க, இந்த தலைப்புக்கு சம்பந்தமான அந்த குருட்டு பக்தி இருக்கு பாருங்க, இது குர்ஆனையும் சுன்னாவையும் மறக்கடித்து விடும், மழுங்கடித்து விடும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு வயதான மூதாட்டி பாலைவனத்திலே பயணம் செய்கிறாள். அவள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சுமையை தூக்கி கொண்டு வரும் பொழுது அங்கே ஒட்டகையிலே சில கவாரிஜிகள் என்ன செய்கிறார்கள், பயணம் செய்து வருகிறார்கள். மூதாட்டிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், பேசுகின்றார்கள், அவர்களை ஒட்டகத்தில் அமர்த்துகிறார்கள், அவர்களுடைய அந்த சுமையையும் வைத்துக் கொள்கிறார்கள். மதீனாவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது இப்படி பேசிக்கிட்டே வரும் பொழுது அந்த மூதாட்டி சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? புதிதாக ஒரு கொள்கை உருவாக்கி இருக்கிறதாம், அவர்கள் கலீஃபாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கிறார்களாம் என்று இந்த ஹவாரிஜிகளை பற்றி தவறான ஒரு கருத்தை, உண்மையான கருத்தை அவர்கள் மத்தியிலே இந்த வயதான பெண்மணி பேசும் பொழுது அவர்களை முஸ்லிம் என்று கூட பார்க்கவில்லை, ஒட்டகத்தில் வைத்தே தலையை எடுத்தார்கள். நான் எதற்கு சொல்கிறேன் தெரியுமா சகோதரர்களே? இவர்களுடைய இந்த போக்கு முஸ்லிம்கள் மீது கடுமையான ஒரு வெறியை உண்டாக்கும்.
உங்களையும் என்னையும் பார்த்தால் சலாம் சொல்ல மாட்டார்கள், பேச மாட்டார்கள். காபீர்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை கூட முஸ்லிமானவனுக்கு இருக்காது. அவ்வளவு கொடூரமான பார்வையும் வஞ்சகமான எண்ணமும் நிறைந்து இருப்பதற்கு காரணம் இந்த குருட்டு பக்தி தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த அளவுக்கு கொண்டு போய், அதனாலதான் நான் 2 விதமான பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம், இவர்கள் பாட்டு இவங்க செய்வாங்க. அல்லாஹ் நாடினால் இந்த ஷிர்கில் இருந்தும் பிதத்தில் இருந்தும் வெளிவருவார்கள். அல்லாஹ் நாடவில்லை என்றால் அவர்களை எதற்காக அல்லாஹ் படைத்தானோ அதில் போய் சேருவார்கள். ஆனால் இது அப்படி அல்ல. இது டேஞ்சரான கொள்கை. முஸ்லிம்களே கொள்ளுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் இந்த பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, சிலர் கூற முற்படுவார்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் தடுத்தவையும், அதாவது ஹராமாக்குனதும் ஹராம் தான், அல்லாஹ்வின் தூதர் ஹலால் ஆக்கியதும் ஹலால் தான் என்று சொல்லுகிறார்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குருட்டு பக்தி எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், பொதுவாக இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய சாதாத்துமார்களை அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள். அல்லாஹ்வின் தூதரை விட ஒருபடி மேலே நேசம் அவர்களுக்கு இருக்கும். அல்லாஹ்வின் வேதத்தை விட ஒருபடி மேலே அவர்களுடைய பாசம் இருக்கும். இந்த விளைவு அல்லாஹ் குர்ஆனிலே மூமின்களை பார்த்தால், முஸ்லிம்களை பார்த்தால் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் நேர் எதிரான பதில் வரும். அல்லாஹ் சொல்லுகிறானே என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டாமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே என்று அதை எடுத்துக்கொள்ளாமல் அந்த உள்ளம் என்ன செய்யும்? இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஆயிஷா அம்மா இத்தனை காலம் பேசாமல் இருந்தார்களே, ஏதாவது ஒரு ஹதீஸை, காரண காரியம் வேற இருக்கும். வரலாற்றிலே லட்சக்கணக்கான சம்பவங்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே எடுத்து போட்டு என்ன செய்யறது? குர்ஆனையும் சுன்னாவையும் துண்டாடுவது. அப்ப இந்த போக்கு இருக்க, இது மோசமான இது. இந்த போக்கு எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த குருட்டு பக்தியினால் ஏற்படுகின்ற மோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தான் இவர்களின் தலைவர்கள் மார்க்கத்திற்கு மாற்றமாக செய்யும் செயல்களும் சொல்லும் வார்த்தைகளும் இவர்களுக்கு மார்க்கமாகவே தென்படும். வேறு ஒன்றை செவிமடுக்க மாட்டார்கள். ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால், தொண்டு தொட்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது என்ன என்பதை கூட ஆராயாமல் ஒரு சார்பாக பார்த்து மார்க்கத்திலிருந்து வழிதவறி போகின்ற சகோதரர்களாக மாறிவிடுவதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் மத்தியில் அவை அனைத்தும் மார்க்க அங்கீகாரம் பெற்ற ஒரு செயலாய் மாறிவிடுகிறது. சமீபத்திலே திருநாகேஸ்வரம் என்ற ஒரு பள்ளியிலே நான் தொழுகைக்காக நான் சென்றிருந்தேன். நானும் எனது நண்பரும் அந்த பள்ளியினுடைய திண்ணையிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தொழுகையினுடைய நேரம் நெருங்கிவிட்டது. உள்ளே நாங்கள் செல்கிறோம். ஒரு நபர் வேகமாக வந்தார். அந்த பள்ளியினுடைய பேசிமாமை பார்த்து சலாம் சொல்லிவிட்டு முதல் கேள்வியை கேட்டார், நீங்கள் சூனியத்தை நம்புகிறீர்களா ஹஜ்ரத்? நாங்கள் என்னடா அது அப்படி நின்று நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆம், நான் சூனியத்தை நான் நம்புகிறேன். எப்படி நீங்க நம்புறீங்க? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வின் தூதருக்கு செய்யப்பட்டதாகவும் அதுக்கு இன்னென்ன விடைகள் எல்லாம் இருப்பதாகவும் புகாரியிலே அந்த ஹதீஸை நான் பார்க்கிறேன். எண்ணற்ற இமாம்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன ஒரு விஷயத்தை நான் எப்படி நம்பாமல் இருப்பது என்று அவர் சொல்லுகிறார். உங்கள் பின்னால் நான் தொழ முடியாது என்று வெளியில் சென்று தொழுகிறார் அந்த சகோதரர். நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா சகோதரர்களே? இந்த வக்கிரமான கொள்கை இருக்கிறதே, வஞ்சகமான அந்த வெறி இருக்கிறதே, இது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட இந்த நேசம் என்ன செய்துவிடும்? மார்க்கத்திலிருந்து ஒரு செகண்ட்ல பிரிச்சிருச்சு பாருங்க. ஒரு பள்ளியில் இகாமத்து சொல்லப்பட்டால், பாங்கு சொல்லப்பட்டால், அந்த பள்ளியில் அந்த ஜமாத்தை விட்டு தொழாமல் சொல்லக்கூடாது. யார் சொல்வது? அல்லாஹ்வின் தூதர் சொல்வது. ஆனால் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது, உன் பின்னால் நான் தொழமாட்டேன் என்று அவர் செல்லுகிறார் என்று சொன்னால், அப்ப எந்த கொள்கை அவரை அதிலிருந்து வெளியேற்றியது? புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு சம்பவம், நிதர்சனமான ஒரு சம்பவம். அதனால் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பற்று, இந்த பாசம் என்ன செய்துவிடும் என்று சொன்னால், குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்துமே இவர்களை வெளியேற்றிவிடும். இப்படித்தான்
மக்கத்து காபீர்களும் என்ன செய்தார்கள்? ஒரு அளவு கடந்த நம்பிக்கையும் பாசமும் வைத்ததினால் அவர்கள் சிலைகளை வணங்க துவங்கினார்கள். நாம் எல்லாம் பார்க்கிறோமே வரலாற்றிலே, லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று பார்க்கிறோமே. இவர்கள் எல்லாம் யார்? சிலைகளா? உண்மையிலேயே இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த மனிதர்கள், லாத்து, உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மக்கள் எல்லாம் வரும் பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள், அவர்கள் ஹாஜிகளுக்கு உதவி செய்தவர்கள், அவர்கள் மார்க்கத்திற்கு உபகாரம் செய்தவர்கள், அவர்கள் அந்த லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வாழ்ந்த மனிதர்கள். எப்படி அந்த மக்காவின் உள்ள சிலைகளாக போய் உட்கார்ந்தார்கள்? அவர்கள் செய்த அந்த காரியத்தை பார்த்து அவர்கள் மீது ஒரு வெறித்தனமான ஒரு மார்க்க பற்றை வைத்ததின் காரணம் அவர்கள் மௌத்தான பிறகு சிலைகளாக வடிக்க தூண்டியது. அதை மக்காவில் உள்ளேயே அவர்களை வைக்க தூண்டியது. அதை பிறகு காலம் காலமாக சிலை வணங்கிகளாக அந்த சமுதாயம் மாறி போனது. அப்ப இந்த வரலாறு எல்லாம் நமக்கு என்ன படிப்பினையை சொல்லுகிறது? ஒரு மனிதர் மீது வைக்கின்ற அந்த குருட்டு பக்தி என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் மேலே சென்று விடக்கூடாது. பாசம் வைங்க, நேசம் வையுங்க, அவர்களுக்காக துஆ செய்யுங்க, நேர்வழி கேட்டு பிரார்த்தனை செய்யுங்க. அதே நேரத்தில் இதுவெல்லாம் எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதை விட இவர்கள் சொல்வது தப்பாக இருந்தால் இதை விட்டுவிட வேண்டும். அதற்காக வரிந்து கட்டி கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்று நடக்க வேண்டும். அதற்கு மிஞ்சி இந்த பாசம் அதை அணைபோடும் விதமாக வந்துவிடக் கூடாது. இதை சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அல்லாஹ்வின் தூதரிடம் நேரடியாக பயிற்சி பெற்ற அந்த சமுதாயத்திலே மிக முக்கியமான தோழர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். கால் உரையின் மீது மசகு செய்கின்ற சட்டத்தை சொல்லும் பொழுது கூடுதலாக ஒன்றை சொல்லுகிறார்கள். நான் காலின் அடியில் ஏன் மசகு செய்யவில்லை தெரியுமா? கால் உரை போட்டால் காலை கலட்டி உரையை கலட்டி கழுவுங்கிற அவசியம் இல்லை. தேவை ஏற்பட்டால் செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் காலின் மீது தண்ணியை இந்த கையில் அப்படியே தொட்டு என்ன செய்யலாம்? மசகு செய்து கொள்ளலாம். இது எல்லோருக்கும் நமக்கு தெரியும். இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? தனது சக தோழர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், நான் கால் அடியின் மீது ஏன் நான் மசகு செய்கிறேன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லுகிறார்கள். நம்மளாம் ஷூ போட்டிருப்போம், செருப்பு போட்டிருப்போம். காலில் இருந்து எங்கெங்க சுமல் வரும்? வாடை எங்கிருந்து வரும்? பாதத்தில் இருந்து தான் வரும். இதை அல்லாஹ்வின் தூதருடைய நேரடியாக பயிற்சி பெற்ற அந்த தோழர் சொல்லுகிறார், நானாக என் புத்திக்கு சிந்தித்தேன் என்று சொன்னால் நான் கால் பாதத்தின் மீது மசகு செய்திருப்பேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னதனால் நான் கால் மேல் காலின் மீது நான் மசகு செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப ஸ்மெல் எங்கேந்து வரும்? வாடை எங்கேந்து வரும்? கால் அடியில் அங்கதானங்க தண்ணியை தொட்டு தடவி அந்த ஸ்மெல்ல போக்கணும். ஆனா அல்லாஹ்வின் தூதர் காலின் மேல் புறத்திலே மசகு செய்ய சொன்னதனால் நான் மேலே செய்கிறேன். என் புத்திக்கு நான் சிந்தித்தேன் என்று சொன்னால் நான் கால் அடியின் மீது மசகு செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். எனது அருமை சகோதரர்களே, சுன்னாவை அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஆனால் இன்றைய நிலை என்ன? என் புத்திக்கு பொருந்தல, என் அறிவுக்கு பொருந்தல, இதை நீங்க நடைமுறைப்படுத்த முடியுமா? உங்க வீட்டுல செஞ்சு காட்ட முடியுமா? எவ்வளவு குதர்க்கத்தனமான திராவிட கழகத்தினுடைய அந்த கொள்கை இவர்களுடைய மண்டையிலும் உள்ளத்திலும் நிரம்பி வழிவதை நாம் பார்க்கிறோம். இறை நிராகரிப்பாளர்களுடைய கொள்கை இந்த உள்ளத்திலே குடிகொண்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நான் ஹலாலாக்கியதும் அல்லாஹ் சொன்னது மாத்திரம் இல்லப்பா, அல்லாஹ்வின் தூதராகிய நான் ஹலாலாக்கியதும் ஹலால், நான் ஹராமாக்கியதும் ஹராம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இன்னொன்றை சொன்னார்கள். அந்த 72 கூட்டத்தினுடைய ஹதீஸினுடைய பின்துண்டை நீங்கள் பாருங்கள். அதிலே சொல்வார்கள், அதிலே சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அந்த 72 கூட்டத்திலே வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தை சொல்லும் பொழுது சொல்வார்கள், இன்று நானும்
எனது தோழர்களும் இன்று எப்படி நாங்கள் இருக்கிறோமோ அப்படி இருப்பவர்கள் அந்த கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்று சொல்வார்கள். அது மாத்திரம் அல்ல, அதற்கும் பின்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எனக்கு 2 கொடுக்கப்பட்டிருக்கிறது, 2 விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே. ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று அதை போன்றதும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். அதனால் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று ஆதாரபூர்வமான செய்தியாக அது வந்துவிட்டால் அதுவும் வஹிதான், அதுவும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுதான். எனக்கு புரியவில்லை என்பதற்காக நான் என்ன செய்யக்கூடாது, வஹியை மறுத்து விடக்கூடாது. குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை மறுப்பதும் ஹதீஸிலிருந்து ஒரு ஹதீஸை மறுப்பதும் 2ம் சமம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த குருட்டு பக்தியில் இருந்து நாம் வெளிவந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த பாதையிலே நம்மளுடைய மிச்சம் இருக்கின்ற இந்த காலத்தை அந்த பாதையிலே பயணம் செய்து முஸ்லிம்களாகவே மரிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கத்தின் மீது, மார்க்கத்தை எடுத்து சொல்வர்கள் மீது, மார்க்கத்திற்காக உழைப்பவர்கள் மீது வருகின்ற இந்த பாசம் நேசம் என்பது ஒரு அளவிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடையே நேரடியாக பயிற்சி பெற்ற இந்த நபரினுடைய வாயிலிருந்து நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த நபரான உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். உங்களுடைய நேசம் பைத்தியக்காரத்தனமாக இருந்து விட வேண்டாம். நீங்கள் ஒருவர் மீது வைக்கின்ற ஒரு நேசம், பாசம், அன்பு இருக்கிறதே, இது ஒரு பைத்தியமாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம், பைத்தியக்காரத்தனமாக இருந்து விட வேண்டாம். உங்களின் பகைமை பிறருக்கு துன்பம் ஏற்படுத்தி விட வேண்டாம். உங்களுடைய பகைமை, நான் ஒரு ஆளை வெறுக்கிறேன், அதுக்காக அவன் அழிஞ்சு நாசமா போய் நான் அவனை எப்படியாவது அவனை நான் அழிச்சிடணும் அந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது. சண்டை என்பது, சச்சரவு என்பது மனிதர்களுக்குள்ள வரும். ஆனால் அந்த முஃமினையே முஸ்லிமையே நாசமாகிற அளவுக்கு வெறி வந்து விடக்கூடாது, அந்த எண்ணம் மனதிலே குடி வந்து விடக்கூடாது. இந்த விஷயத்துக்காக நான் பேசலப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம ஒழிய அவனை வேரோடு சாய்த்து விடுவது அளவுக்கு அந்த எண்ணம், வக்கர எண்ணம் உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறார்கள். உங்களின் பகைமை உங்களுடைய இன்னொரு சகோதரனுக்கு துன்பம் ஏற்படுத்தி விட வேண்டாம். அஸ்லம் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் இவரை பார்த்து, உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார், அது எப்படி இன்னொருவருக்கு என்னுடைய பகைமை துன்பம் ஏற்படுத்தி விடுமா, எப்படி அமீருல் முஃமினீனே என்று அவர் கேட்கிறார். நீ ஒருவரை நேசிக்கும் போது சிறுபிள்ளைத்தனமாக நீ செயல்பட துவங்கி விடுகிறாய். ஒரு ஆளை நீ நேசிக்க துவங்கினால் அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம், உறவு முறைகளில் எல்லாம், நட்பு முறைகளை எல்லாம் மறந்து வெறித்தனமாக நீ செயல்பட துவங்கி விடுகிறாய். யார் மீது உனக்கு இந்த வெறித்தனம் ஏற்பட்ட பிறகு யார் மீது உனக்கு கோபம் கொண்டால் அவனது உயிர் மற்றும் உடைமைகளை இழப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய் என்று சொன்னார்கள். அந்த கோபம் உனக்கு வரும்பொழுது என்ன ஆகிவிடுகிறது என்று சொன்னால், இவனை நாசமா ஆக்கிடணும், இவனை இல்லாமல் ஆக்கிடணும், இவனை வேரோடு சாச்சிடணும் என்று அந்த எண்ணத்தை நீ மனதிலே உண்டாக்கி கொள்கிறாய். அவர்கள் கூண்டோடு அழிந்து விட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என்று இப்படி ஒரு குருட்டு பக்தியினால் ஏற்படக்கூடிய விளைவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன அஸ்லம் என்ற அந்த நபருக்கு சொல்லி காண்பிக்கிறார். அல் அதபுல் முஃப்ரத் என்று சொல்லக்கூடிய நூலிலே இந்த வரலாற்று செய்தி இடம்பெற்றிருக்கிறது சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, குருட்டு பக்தியும் என்பது எதனால் ஏற்படுகிறது? இந்த பக்தி எந்த அளவுக்கு கொள்கையில் இருந்து பிறண்டு போய்விட்டது என்று சொன்னால், இவர்கள் வரிசையாக அடுக்குகிறார்கள். அறிவுக்கு பொருத்தமான ஹதீசுகளை, பொருந்தாத ஹதீசுகளை நாம் ஏற்க முடியாது, நடைமுறைக்கு ஒத்து வராத ஹதீசுகளை நாம் செயல்படுத்த முடியாது. குர்ஆனுக்கு எதிராக, அது குர்ஆனுக்கு எதிராகலாம் அது இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ள குர்ஆனுக்கு எதிராக இங்கே தோன்றுகிறது. இவர்கள் சொல்லுகின்ற அனைத்து ஹதீஸ்களும் உலகிலே இந்த குட்டி நாட்டை விட்டுட்டு
வெளியில எங்கு சென்றாலும் யாரும் நிராகரிக்கவில்லை. நிராகரிப்பை 3ஆம் நூற்றாண்டிலே துவங்கிய அந்த கூட்டத்தை தவிர வேறு யாரும் என்ன செய்யல, நிராகரிக்கவில்லை. இந்த நாட்டுக்குள்ளதான், இந்த வேலிக்குள்ளதான் இவர்கள் நிராகரித்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், இதை பிரச்சாரமாகவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அறிவுக்கு எதிரான ஹதீஸ்களை ஏற்க முடியாது. ஹதீஸ்களை அறிவித்தவர்களும் மனிதர்கள் தான், உங்களை மாதிரி என்ன மாதிரி மனுஷன் தான். அவர்கள் பிழை விட்டிருப்பா, எங்கோ ஒரு பிழை, எங்கோ ஒரு பிழை விட்டிருக்கலாம். இந்த எங்கோ எல்லாத்துக்குமே தான் பொருந்துமே சகோதரர்களே. 3 ரக்காயத்து தொழுகிறார்களே, அவர்கள் சொல்றது இந்த எங்கோ தான். என்னது, அல்லாஹ் குர்ஆன்ல 3 ரக்காயத்து தான் சொல்றான். எங்கோ தவறு நடந்திருக்கிற அவர்களை நாங்க குறை சொல்லல, 2 ரக்காயத்து எக்ஸ்ட்ரா இவங்க சேர்த்துட்டாங்க. 3 வக்து தொழக்கூடியவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். நீங்கள் இன்று எதை சொல்கிறீர்களோ அதை அன்று அவர்கள் சொன்னார்கள். அதை எதிர்த்து அன்று என்ன பிரச்சாரம் செய்தீர்களோ அந்த கொள்கைக்கே இன்று நீங்கள் மாறிவிட்டீர்கள். அதனால் என அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட எண்ணற்ற அவர்களை முழுமையாக ஏற்க முடியாது. இது இவர்களின் வாதமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே இதற்கு அடிப்படையான காரணம் குருட்டு பக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் மீது இருக்கின்ற, அல்லாவின் மீதும் அல்லாவின் தூதர் மீதும் இருக்கின்ற பாசத்தை விட இந்த குருட்டு பக்தி மிகைத்து விட்டதனால் அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது கூட ஒரு நபரிடம், என்னுடைய தோழரிடம் நான் சொல்லுகிறேன், இப்படி அல்லாவின் தூதர், அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வருகிறான், 3வது இரவிலே 3வது பகுதியிலே இறங்கி வருகிறான், பாவம் செய்தவர்கள் இருக்கிறார்களா மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான், பெரும்பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்களா மன்னிக்க தயாராக இருக்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லுகிறான், கோரிக்கை வைப்பவர்கள் இருக்கிறீர்களா கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லுகிறான் என்று யார் சொல்லுவது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் வருதுப்பா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை எப்படிப்பா நீங்க நிராகரிக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது, அவரும் மனுஷன் தானே. அல்லாஹ்வின் தூதரனுடைய ஹதீஸை ஒருவர் நிராகரிக்கும் போது அளவு கடந்த கோபம் நிராகரிப்பாளர் மீது வர வேண்டும். அல்லாஹ் வருகையை அல்லாஹ் வரமாட்டான், அது ஒரு அது அதிகமா பார்க்கிறான், அது ஒரு அதிகமா ஒரு சிரத்தை எடுத்துக்கிறான் என்றெல்லாம் வியாக்கியானம் சொல்லுகின்ற, அல்லாஹ்வுடைய செயலையே மறுக்கின்ற, அல்லாஹ்வுடைய அந்த தன்மையையே புரட்டி போடுகின்ற அந்த நபர் மீது இந்த நபருக்கு கோபம் வரவில்லை, சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறான். இதெல்லாம் என்ன சின்ன விஷயம், ஆனால் பிற விஷயம் பெரிய விஷயம். சட்ட எப்படி தலைகீழாக மாறிவிட்டது என்று சொன்னால், ஃபிக்ஹ் விஷயங்கள் அகீதா போன்று மாறிவிட்டது, அகீதா விஷயங்கள் ஃபிக்ஹ் போன்று மாறிவிட்டது. சட்ட விஷயம் பிறை பார்த்து தொழலாம், ஒரு நாள் முன்ன பின்ன இப்படி சில கருத்து வேறுபாடு, இதெல்லாம் சட்ட விஷயம். தண்ணி இல்லாத போது தயமுன் சட்ட விஷயம். ஆனா அல்லாஹ்வின் வருகையை மறுக்கிறதே அகீதா, கொள்கை. அது அல்லாஹ்வுக்கு உள்ள தன்மையை ஒருவன் மறுப்பான் என்றால் யார் மறுப்பான்? அல்லாஹ்வை நீங்க அழைச்சி வந்து காமி, நான் ஒத்துக்கிறேன், இவன் தான் மறுப்பான். அப்ப இது அகீதா அப்படியே மாறி போய் விட்டது. சட்ட விஷயம் கொள்கை விஷயமாகவும், கொள்கை விஷயம் சட்ட விஷயமாகவும் இன்று தமிழ்நாட்டிலே மாறி நாசமாக போய் கொண்டிருக்கிறது. அதனால் சர்வ சாதாரணமான சாமானியன் என்ன செய்கிறான்? ஒரு ஹதீஸை போன வருஷம் பார்த்தாங்க, போன வருஷம் இல்ல இந்த நோம்புக்கு இந்த ஹதீஸை சொல்லிக்கலாம், மீளாய்வு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னாங்க. கடந்த வருஷம் பார்த்தா இல்ல இல்ல மீளாய்வுக்கும் மீளாய்வு செய்து விட்டார்களாம், இதை நீங்க சொல்லவே பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மர்க்கஸ்ல வைத்தறிச்சலா இருக்கு. நோம்பு திறக்கும் போது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு குதர்க்கமான சிந்தனைகள்! பசி இருக்கும் போது நோம்பு அல்லாஹ்விட்ட துஆ செய்ய முடியுமா? அறிவுக்கு பொருந்துதா? ஒரு ஜும்மாவில் பேசுகிறார். கொடுமையாக இருக்கிறது சகோதரர்களே. ஜும்மா மேடையிலே நோம்பு காலத்திலே பேசப்படுகிறது. எப்படி? பசி இருக்கும் போது ரசூலுல்லாஹ் வேற விஷயத்துக்கு சொல்லு, பசி இருக்கும் போது நீ தொழுவை கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுவுப்பா என்று சொன்ன விஷயத்தை 30 முழு நோம்புக்கும் இவர்கள் அங்கே அப்ளை செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கொடுமையான விஷயம்! பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அறிவுக்கு பொருந்ததா என்று கேட்கிறார்கள். அட பாவிகளா! போர்க்களத்திலே அல்லாஹ்வுக்காக போராடும் போது, மார்க்கத்திற்காக உயிரே விடக்கூடிய அந்த நேரத்திலே கூட ஒரு ரக்காயத்து தொழுவுங்கப்பா. அல்லாஹ்வுக்காக தானங்க போராடுறோம். அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கான போர் நடக்கிறது. அந்த இடத்துல கூட அல்லாஹ் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி எனக்காக நீ போராடினாலும் ஒரு ரக்காயத்து நீ தொழு, அப்படியே பின்னாடி வா, அடுத்தவங்க பாதுகாப்பு கொடுத்தவங்க நீங்க தொழுவுங்க என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் புத்திக்கு பொருந்துதா?
எதையெல்லாம் நீங்கள் நிராகரிப்பீர்கள்? அதனால் இந்த கலாமியுன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனையாளர்களுடைய தாக்கம் ஹதீசுகளை வகைகளை மறுக்கக்கூடிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இத்துணை காரியத்திற்கும் அடிப்படை என்னவென்று சொன்னால், எனது அருமை சகோதர சகோதரிகளே, இது குருட்டு பக்தியை தவிர வேறு ஏதுமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஸ்பிரிங்கர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இஸ்லாமிய கிறிஸ்துவராக இருந்தாலும் இஸ்லாத்தை பற்றி ஒரு வரலாற்று ரீதியான ஒரு ஆய்வை செய்து சொல்லுகிறார். இசாபாஃபி அஹ்பாரி சஹாபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நூலிலே முன்னுரையிலே எழுதுகிறார், 5 லட்சம் நபர்களின் வாழ்க்கை நிலையை அறிய உதவுகின்ற அஸ்மாவுர் ரிஜால் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஹதீஸ் கலையை கண்டுபிடித்த முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, இதை பார்த்து நான் மிகப்பெரிய ஆச்சரியப்படுகிறேன். ஒரு ஆள் வரலாறை காப்பாற்றலாம், 2 ஆள் வரலாறை பாதுகாக்கலாம், ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு பச்சா இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு கூட இன்னைக்கு சொல்லிடுறாங்க. ஆனா அவர் எப்படி பெருமைப்படுகிறார் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய அடிப்படை பாதுகாக்கப்பட்டதற்கான காரணத்தை நான் தேடும் பொழுது பார்க்கிறேன், 5 லட்சம் சஹாபாக்களுடைய அந்த நபித்தோழர்களுடைய அதை தொடர்ந்து வந்தவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர்களுடைய நிலை காலத்திற்கு காலம், வருடத்திற்கு வருடம் எப்படி இருந்தது என்ற குழியில் வைக்கின்ற நாள் வரை அவர்களுடைய நிலை எப்படி இருந்த அந்த நாடி துடிப்பு வரை எழுதியிருக்கின்ற அந்த வரலாற்றை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் இதை கண்டுபிடித்த முஸ்லிம் அறிஞர்களை போன்று இன்றோ அல்லது இதற்கு பிறகோ இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு ஏற்படும் என்று நான் நம்பவில்லை, எனக்கு தோணவில்லை என அவர் கூறுகிறார். இதனால் முஸ்லிம்கள் பெருமைப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி எங்கெங்கேயோ உள்ள இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸ்களின் மீது வரலாறுகளின் மீது அவநம்பிக்கை வரவில்லையே, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை எங்கிருந்து வந்தது? அப்ப இது ஒரு மோசமான கொள்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு முஹத்திஸின்கள் அஸ்மாவுர் ரிஜால் என்ற நூலில் அறிவிப்பை பற்றி சொல்லும் பொழுது ஒரு 8 விஷயத்தை கடைபிடிக்கிறார். அதை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஆளை பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய கொள்கை எப்படி இருக்கிறது, இஸ்லாத்திலேயே இருந்து இணை வைக்காமல் அதிலேயே இருந்து செத்தாரா என்று அவர்கள் முதலாவதாக பார்க்கிறார்கள். அகீதாவை பார்க்கிறார்கள். அவரின் ஈமாம் இடைப்பட்ட காலத்திலே எப்படி இருந்தது என்பதை பார்க்கிறார்கள். சரியாக இருந்தாரா, இல்ல இவர்கள் மௌலவி அதாவது உளவி என்ற அந்த பட்டத்தை படித்துவிட்டு அதுக்கப்புறம் திராவிட கொள்கைக்கு போனது போல இடையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டதா என்பது போன்று என்ன ஒரு இதை வைக்கிறாங்க. அவரின் ஈமான் எப்படி சாகிற வரைக்கும் இருந்தது என்ற 2வது சட்டத்தை வைக்கிறார்கள். 3வது ஈமானும் சரியா இருந்தது, கொள்கையும் சரியாக இருந்தது, அவரின் நல்லொழுக்கம் எப்படி இருந்தது, அவருடைய அதபு எப்படி இருந்தது, நல்லா வாழ்ந்தாரா, அப்படி இப்படி இருந்தாரா, சொந்த வாழ்க்கையில அசிங்கமாக நடந்து கொண்டாரா என்ற 3வது சட்டத்தையும் ஒரு ஹதீஸ சரி காண்றதற்கு எப்பேற்பட்ட சட்டங்களை தொகுத்திருக்கிறார், உசூலை தொகுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவரின் நல்லொழுக்கம் என்ன என்பதை பார்க்கிறார்கள். எல்லாம் சரியா இருந்தோம், ஒழுக்கக்கேடராக இருந்தால் அந்த ஹதீஸை எடுக்க மாட்டார்கள். எல்லாம் சரியாக இருந்தும் அவர் ஈமானில் தடுமாறக்கூடியவராக இருந்தால் எடுக்க மாட்டார்கள். எல்லாம் சரியாக இருந்தாலும் கொள்கை மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அவரிடமிருந்து அதை எடுக்க மாட்டார்கள். மார்க்கத்தின் அவருடைய பேணுதல் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பார்கள். மார்க்கத்தை தன் அளவில் அவர்கள் நடைமுறைப்படுத்தும் போது பேணுதலா இவர் இருந்தாரா, பொடுபோக்கா இவர் இருந்தாரா என்பதை பார்ப்பார்கள். இவர் சரியான ஆளா இருந்தாலும் பொடுபோக்காக மார்க்கத்தில் இருந்தால் எடுக்க மாட்டார்கள். அந்த ராவியில் இருந்து அந்த சனது சரியாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் சென்றிருந்தாலும் அந்த ஹதீஸ் முடிந்திருந்தாலும் பொடுபோக்கா என்னப்பா தொழுகிறான், சுன்னத்து தொழுவது இல்ல, ஒரு வக்துக்கு வராரு ஒரு வக்துக்கு வரல, இந்த பொடுபோக்கு சூழல் இருந்தால் ஹதீஸை எடுக்க மாட்டாங்க. அப்ப எப்படி வடிகட்டி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அமானிதத்தில் அவருடைய நிலை என்ன என்பதை பார்ப்பார்கள். ஒரு மனிதன் அந்த மனிதனிடம்
கொடுக்கப்பட்ட அந்த அமானிதம் பொருள் இதை எப்படி காப்பாற்றினான் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். அவரின் புத்தி கூர்மை எப்படி இருந்தது என்பதை பார்ப்பார்கள். அவருடைய மனன சக்தி எப்படி இருந்தது என்பதை பார்ப்பார்கள். அவரின் விளங்கும் திறன் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பார்கள். எல்லாம் சரியா இருந்து இப்ப ஹதீஸ உல்டாவா விளங்கிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி விளங்கும் திறமை மாற்றி இருந்துச்சு வச்சுங்க, அப்பவும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட 8 விதமான ஷருத்துகளை இந்த உசூலிலே வைத்து அற்புதமான இந்த ஹதீஸை நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கிறான். குர்ஆனை மட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு வச்சுங்களேன், எப்படி தொழுவதுன்னு தெரியாது, எப்படி நோன்பு வைக்கிறதுன்னு தெரியாது, எப்படி ஜக்காத்து கொடுக்கறதுன்னு தெரியாது, எல்லா அமல்களுக்கும் விளக்கம் இல்லாமல் போய்விடும். அதனால் குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் ஹதீஸை பாதுகாத்தால் தான் நாம் மார்க்கத்தை என்ன செய்ய முடியும், எடுத்து நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இவை அனைத்தையும் பார்த்துத்தான் அவர்கள் இந்த ஆதாரபூர்வமான செய்தி என்பதை அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேர்வு நிலை எடுத்து வைத்திருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் யாராவது ஒரு செய்தியை சொன்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொல்லாமல் அந்த செய்தியை கேட்க மாட்டார்கள். பார்க்கிறோம் வரலாற்றுல ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமா, ஒரே ஒரு செய்தியை அன்புமிக்கவர்களே 2 நிமிடம் 3-5 நிமிடம் அதிகமாகிவிட்டது. இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு பயணத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது எல்லோரும் அந்த நாட்டுக்கு போகாதீங்க, தொற்று நோய் தொற்றி இருக்கிறது என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் அல்லாஹ் நாடினால் தான் தொடும் என்று சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரிடமிருந்தோ அல்லாஹ்விடமிருந்தோ யாராவது செய்தி கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு ஊர்ல தொற்று நோய் இருந்தால் அங்க உள்ளவங்க வெளியில வர வேண்டாம், வெளியூர்ல இருந்து உள்ளவங்க உள்ள போக வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா என்று கேட்டார். அதனால் ஹதீஸ் என்பது சின்ன விஷயம் இல்லை சகோதரர்களே. குர்ஆனை போன்றதுதான் ஹதீஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது குருட்டு பக்தியினால் ஏற்படுகின்ற தடம்புரல் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த கொள்கையிலே இருக்கக்கூடியவர்களுடைய மனதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி நேர்வழி பெற்று அதிலே மரணிக்கக்கூடியவர்களாக மாற்றியருள வேண்டும். 5 நிமிடம் 10 நிமிடம் கூட போய்விட்டாருக்காக அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.